நாங்கள் சிஎம்எம்எல் உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள். என் பெயர் தருண். என் பெயர் வினோத். என் பெயர் சிவராஜ். என் பெயர் ரோஹித் சர்மா. என் பெயர் சந்தோஷ். நாங்கள் எடுத்துள்ள தலைப்பு வீட்டிலேயே உயிர்வாயு தயாரிக்கும் முறை பயோகேஸ். வீட்டிற்கு உயிர்வாயு பயோகேஸ் உலை அமைப்பதன் மூலம் சமையல் எரிவாயு மற்றும் உரம் பெறலாம். இதற்கான கழிப்பறை கழிவுகள், சமையலறை கழிவுகள் அல்லது மாட்டு சாணம் போன்ற கரிம கழிவுகளை பயன்படுத்தலாம். இது கழிவுகளை குறைக்கவும் சுத்தமாக எரிசக்தியை பயன்படுத்தவும் உதவுகிறது. இதை அமைப்பது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு ஆன்லைன் வீடியோக்கள் மற்றும் உள்ளூர் உற்பத்தியாளர்களை தொடர்பு கொள்ளலாம். உயிர்வாயு உலை அமைக்கும் முறைகள் மற்றும் தகவல்கள். பொருட்கள்: கழிப்பறை கழிவுகள், சமையலறை கழிவுகள் மற்றும் மாட்டு சாணம் போன்றவற்றை பயன்படுத்துகின்றன. பயன்கள்: சமையல் எரிவாயு மற்றும் உயிர்வாயு உரம் ஆகிய இரண்டும் கிடைக்கின்றன. இதன் நன்மைகள்: சுத்தமான எரிசக்தி மூலம் வீட்டிலேயே கழிவுகளை குறைக்க உதவுகிறது. சமையல் எரிவாயு செலவை குறைக்கிறது. உரம் கிடைப்பதால் விவசாயத்திற்கும் நல்லது. பயோகேஸ் ஆலை என்பது விவசாய கழிவுகள், விலங்குகளின் சாணம், சமையலறை கழிவுகள் போன்ற கரிம பொருட்களை காற்று இல்லா சூழலில் சிதைத்து உயிர்வாயு மற்றும் உரத்தை உற்பத்தி செய்யும் ஒரு அமைப்பாகும். இந்த உயிர்வாயு சமையல், மின்சாரம் தயாரித்தல் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் கிடைக்கும் எஞ்சிய சேறு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. உயிரிவாயு ஆலையின் பயன்கள். சமையல் எரிவாயு: உயிரிவாயுவை சமையல் செய்ய பயன்படுத்தலாம். இது ஒரு தூய்மையான எரிபொருள். மின்சாரம்: சில பெரிய ஆலைகள் மின்சாரம் தயாரிக்கவும் உதவுகின்றன. உரம்: கழிவுகள் சிதைந்த பிறகு கிடைக்கும் சேறு செடிகளுக்கு சிறந்த உரமாக பயன்படுத்தப்படுகிறது. கழிவு மேலாண்மை: விவசாயம் மற்றும் சமையலறை கழிவுகளை கொண்டு சுற்றுச்சூழல் பாதிப்பு இன்றி கழிவுகளை நிர்வகிக்க உதவுகிறது. உயிரிவாயு ஆலை வகைகள். வீட்டு உபயோக ஆலை: சிறிய அளவில் சமையலறை கழிவுகளை கொண்டு வீடு மற்றும் சிறிய பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. பெரிய ஆலைகள்: விவசாய பண்ணைகள், தொழிற்சாலைகள் அல்லது நகராட்சி கழிவுகளை கையாளும் பெரிய அளவிலான ஆலைகள். முக்கிய கூறுகள்: செரிப்பான் தொட்டி: இது ஒரு மூடிய தொட்டி. இதில் கரிம பொருட்கள் சேர்க்கப்பட்டு நுண்ணுயிர்கள் மூலம் சிதைக்கப்படுகிறது. உள்ளீடு: கரிம பொருட்களை உள்ளே சேர்க்கும் ஒரு திறப்பு. வெளியீடு: உற்பத்தி செய்யப்படும் உயிரிவாயு வெளியேறுவதற்கான குழாய். கழிவு வெளியேற்றம்: கழிவு சேற்றை வெளியேற்றுவதற்கான வசதி. நன்றி.